லைட் அந்த ஆல்ரவுண்ட் மைக் இருக்கு லைட் வைத்து ஹலோ போதும் போதும் ஆல்ரவுண்ட் மைக் ஹலோ 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 உங்க நாலு பேத்துக்கு வணக்கங்க. ஊர் பொதுமக்கள் அனைவருக்குமே வணக்கம். மைக் செட்டுக்காரர்களை வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? சரி, நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்கல்ல? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல பார்த்தா வேற மாதிரி தெரியுது. வேற மாதிரி என்ன எப்படி ஒன்றும் புரியலையே எனக்கு. கை கால் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி சொல்ல வந்தீங்க. அப்படியா? அந்த மாதிரிலாம் கேட்கல. நல்லா இருக்கீங்களா, உடம்பு எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்க வந்து. எங்க அப்பாவை பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா ஒன்றும் தெரியல. நல்லா இருக்கிற பெரியம்மா அண்ணா நல்லா இருக்கு. நீங்க கையை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க விசில் வந்துகிட்டே இருக்கும். சிறப்பா இருக்கு, விட்டுருங்க அப்படியே. இவனே ஆஸ்பத்திரி வந்த மாதிரி தான் தெரியும், தர்ம ஆஸ்பத்திரி மாதிரி. நீங்களே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் பரிசோதனை பண்ணணுமா இல்லையா? வாசிக்கிறதுக்கு வர மாட்டேங்கிறீங்க. ஏங்க அடிச்சுக்கிறீங்க? அட எதுக்குங்க எனக்காக நீங்க அடிச்சுக்கிறீங்க? அப்படியெல்லாம் அடிச்சுக்க காரணம் உங்ககிட்ட இருக்குல்ல. காரணமா? அதாவது நீங்களே அடிச்சுக்கணும். பரிசோதனை பண்ணதை நான் வந்திருக்கேன். பரிசோதனை நான் பண்ணிக்கிறேன். பரிசோதனை நான் பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னு? பெண்கள் அந்த விஷயத்துல முதலிடம் நீங்க தான். எப்படி சொல்றீங்க? பார்த்தோன்னே ஒரு ஆம்பளைகளை கணிக்கிற ஒரே பெண்கள் தானே நீங்க. அதனால போயிருவோமா? போலாமா? ரெடியா? கரெக்டா இருக்குல்ல? அடி திருவாரூர் தேரே பக்கவாடி, தெருவில உனக்கு வைக்கவாடி. அடி திருவாரூர் தேரே பக்கவாடி, தெருவில உனக்கு வைக்கவாடி. அட மாமல பறந்து மனவாடா, சதுக்கன சலையா அனுக்கிறேன்டாம். தென்காசி போவோ வரியா, அட சிவனே நீ எனக்கு வரையா. அட மதுரைக்கு போவோ வரியா, இந்த மீனாட்சி உனக்கு துணையா. அரே ஹா அரே ஹா அரே ஹா அரே ஹா. அட திருவாரூர் தேரே பகவாடி, தெருவில உனக்கு வைக்கவாடி. திண்டுக்கல்லு போட்டு என்ன வேலை? நீ திருடிக்கிட்டு போயா குத்தமில்ல. மைசூரு பாக்கு என்ன வேலை? நீ தட்டுப்பட்டு குத்து முட்டா குத்தமில்ல. கொண்டாரு போய் வருவேனா, கட்டி தக்கா வருவேனா. கட்டி தக்கா உனக்கு எதுக்கு? ஓ மேனில கத்து வருது. அரேஹா அரேஹா அரேஹா. ஊரூர போவமா, ஊரை சுத்தி பாப்பமா. ஊரூர போவமா, ஊரை சுத்தி பாப்பமா. ஆத்தாடி அம்மா விடுமா. அரேகா 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 அரேகா. அடி திருவாரூர் தேரே பகவாடி, திருவிழா உனக்கு வைக்கவாடி. ஹலோ
ஒரு ஷர்ட் முடிச்சாச்சு. நன்றி நன்றி. என்னை கைத்தட்டியோ நண்பர்களுக்கும் கைதட்டாத நண்பர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடாமா நல்லா இருக்கா? அது சரி, ஆரம்பமே அமர்கலமா போய்கிட்டு இருக்கு. என்னம்மா என்னங்க? என்ன ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அடுத்து என்ன பாட்டு? அடுத்த சட் போயிருவோமா? அடுத்த ஷாட்டா? அடுத்த பாட்டுன்னு சொல்லு. நான் வரும்பொழுது ரொம்ப ஒழுக்கமா நாகரிகமா பேசுங்க. அப்படி சொல்லாதீங்களா? நாடத்துக்கு வர மாதிரி பேசுங்க. நாடத்துக்கு வர மாதிரி பேசக்கூடாது. இல்லம்மா, நாடத்துக்கு வர மாதிரி நம்ம பேசுங்க. என்ன சொல்லாதீங்க நமக்கேவா? இது ராத்திரி நேரம் தூக்கத்தை காணோம். என்னங்க ஏதோ சொல்லுங்க, என்னங்க ஏதோ பண்ணுங்க. இது ராத்திரி ராத்திரி ராத்திரி, இது ராத்திரி ராத்திரி ராத்திரி, ராத்திரி நேரம் என் தூக்கத்தை காணோம். மடிச்சுக்கொடு மாமா, மத்தத வெளியே சொல்லலாமா? அடுத்து அப்படி போடு. கொல்லையில தென்னை மரம், கொல்லையில தென்னை மரம், ஓ பல்வரச முத்துச்சரம், ஜோடி நாம சேர்ந்து போனா ஊரே சனா கூடி வரும். கொல்லையில தென்னை மரம், கொல்லையில தென்னை மரம், பல்வரச முத்துச்சரம், ஜோடி நாம சேர்ந்து போனா கொடி சனா கூடி வரும், கொடி சனா கூடி வரும். ஆஹா, ஏ அப்பா, மேட்ச் செக்ஷன் இடி ஆடுது. மைஷிட்டுக்காரர் நானும் எதிர்பார்க்கிறோம். என்னத்த அவர் சொல்றாரு, மைஷிட்டுக்காரர் தம்பி கீ செக்ஷனே ஆட்டுது, இடுப்புக்கு கிளை மேலே ஆடாதா அப்படின்னு. தம்பி நான் என்ன செய்ய? அதாவது மொத்தம் ஒவ்வொன்றா ஆட்டி மொத்த மாட்டுன்னு எனக்கு பிடிக்காது. ஒவ்வொன்றா தனித்தனியாக ஆட்டு. இப்போ ஆட்டுவீங்களா நேரம் கழிச்சு ஆட்டுவீங்களா? ஏங்க அவசரம் வந்துகிட்டே இருக்குல்ல. வருவீங்களா? படுத்த உறக்கமில்ல சரி அடி பாய் விரிச்சா
அந்த நோய் தான். பைங்கிலேயே உன்னை எண்ணி ராப்பகல தூக்கமில்ல படுத்த உறக்கமில்ல படுத்த தூக்கமில்ல பைங்கிலேயே உன்னை எண்ணி தூக்கமில்ல ராப்பகல தூக்கமில்ல படுத்தா உறக்கமில்ல ஆய் விரிச்சா தூக்கமில்ல. ப்ளீஸ் ஒன்னதான். அடே அப்பா, நீ இந்த பிள்ளைய கட்டிக்கிட்டு போ. நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், எனக்கு தான் நீ வந்திருக்க. என்னங்க எதுக்குங்க இப்ப சண்டை வர்றீங்க? சண்டைலாம் இல்லம்மா, நீ தான் வேணுங்கிறான். இருறா, காலையில பேசுவோம்டா. அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு. இன்னும் ஒரு வாட்டி கூட ஆகல. ஒரு தடவை கூட ஆகலையா? என்னம்மா அப்படி சொல்ற? நிச்சயமா ஒரு வாட்டி கூட ஆகலங்க. இளைச்ச மாடா இருக்க. ஏய் என்ன ஏன் எங்க போகுது? இளைச்ச மாடுனா ரொம்ப கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கு. ஸ்லிம்மா இருந்தாத்தே நல்லா இருக்கும். என்னம்மா எனக்கு என்ன தெரியும்? நான் இதை எனக்கு இந்த வாத்தியாரே மாதவனுக்கு எங்களுக்கு 2 பேருக்கு இதை பத்தி தெரியாது. வாத்தியாரே கத்துக்கிட்ட பாடமே உங்ககிட்ட உங்களுக்கே தெரியலன்னு ரிப்பீட் அடிக்கிறிய பாருங்க. தயவுசெய்து நாட உலகத்துல எந்த மது மங்கை 2ம் தொடாத யாருன்னா அது அருண். ஐயோ கேட்டு பாருங்க. எனக்கு அதுதான் பார்த்த உடனே வட்ட வருது. எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. வேற சொல்லி அடிச்சாங்களா? இல்லம்மா, உன்னிட்ட ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. சரி நீ பாரு, நான் கொட்டாய்க்குள்ளே நான் வர மாட்டேன்னு. எனக்கு பிடிக்காது. பிடிக்காது அது தாங்க நானும் சொல்றேன், பிடிக்காது. ஐயோ, தமிழ் தெரியாதா? தெளிவா தெரியாது. சரி போயிருவோமா? என்ன போயிருவாங்கிற? அட ஆட்டத்துக்கு போயிருவோம். ஒழுக்கமா பேசுமா. ஐயே, ரொம்ப நாகரிகமான பிள்ளை. அருண் வந்து ரொம்ப டிசிப்ளின். உண்மையா சொல்லணும், நான் தமிழ்நாட்டுல அசிங்கமா பேசாத பிள்ளை நான் மட்டும்தான். தெரியும், பார்க்கவே தெரியும். அதான் சரி. அடுத்து என்ன? பச்சை மிளகா இது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு ஈரம் இல்ல. கொட்டிப்பட்ட மாமா நீ கோவப்படலாமா, கொட்டிப்பட்ட மாமா நீ கோவப்படலாமா, இந்த மாப்பிள்ள பச்சை மிளகா. பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு ஈரம் இல்ல. அப்புறம் நோக்கிறான். உள்ள விட்டுற வேண்டியதே. ஆமா, ஆளை விட்டுருவோமா? ஆமாமா ஆமா. சித்தாடா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒத்தி வெள்ளாட்ட வந்தாலா. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. அத்தனை பார்த்து அசைந்து போய் நின்னாளா, அத்தனை பார்த்து அசைந்து போய் நின்னாளா. கேட்டுக்க. அடி மானே ஒன்ன தானே என்னை நானே வாடுறேன். ஏ மானே ஒன்னு கதை என்று நானே வாடுறேன். அவரை நீ போட்டு ஆத்தே ஆத்தே நீ செத்த நேரம் காத்து செல் நம்பர் பார்த்து நீ பண்ணி இன்னும் நல்லா இருக்கா. நானே ஒன்ன தானே என்னை நானே வாடுறேன். அவரை நீ போட்டுக்கிட்டு ஏன் ஆடுறேன். போக்கிரிக்கு போக்கிரி ராசா, பக்கத்தில் பட்டில ரோசா, போக்கிரிக்கு போக்கிரி ராசா, பக்கத்தில்
பக்கத்தில பட்டல ரோஜா நான் தாமா அறிவு ராசா என்னைக்கு நீதான் நம்ம அவனுக்கு கொண்டாட்டி என்னைக்கு நீதான் எனக்கு நீதான் நம்ம அறிவு ராஜா கொண்டாட்டி எனக்கு நீதான் நம்ம பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடு சரி பக்கம் வந்த கட்டிப்பொடி போயா விட்டு போ அம்பளை என்று என்னை போகட்டும் விட்டு போ அம்பளை யாரு நெஞ்சில கைய வைக்கிற யார் வைக்கணும் அண்ணே அருணண்ணே இந்த பிள்ளை ஏன் நெஞ்சில கைய வச்சுட்டானே அவ வச்சாடா உனக்கிட்ட இல்ல நீ வை அந்த பிள்ளைகிட்ட இருக்குல்ல அப்ப வைக்க சொல்ற சரி அதை சொல்லுவானா இருவாரு எனக்கு தெரியும் நீ சொல்லாம சொல்றேன்னு நான் இந்த பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளி நாளைக்கு சங்கத்துல போய் 1.5 லட்சம் ரூபா அவதான் நான் கட்டுறேன்டா ஏன் ஓடாத பெட்டியெல்லாம் நிறைய கிடக்குன்றியா மரியாதை பேசிக்க மொத்த மரியாதை கொடுத்து நீங்க மரியாதை நடந்துக்கங்க என்னையா யார் மேல கை வைக்க தெரிஞ்சு பேசு யார் மேல வச்சாங்க என் மேல கை வச்சுட்டில சரி நாளைக்கு இந்த ஏரியாவிலே பஸ் ஓடாது எனக்காக எங்க அண்ணன் அருண் அட்டே அப்பா தீ குளிப்பாரு என்ன மயத்துக்கு அடேப்பா இதுக்கெல்லாம் நான் தீ குளிச்சேன்னா என்னடா அர்த்தம் என்னன்னு மரியாதை இல்லாம பெரும்டா ஒரு தம்பிக்காக பெருமையா நான் சொல்றேன் நீ உயர்த்தி பேச மாட்டேன் அதுதான் சொல்லிருக்கேன் 5 வயசுல பங்காளி அண்ணன் தம்பி சரி 10 வயசுல பங்காளின்னு இருக்காங்க சரி உன் குணாதிசயம் என்ன எனக்கு தெரியுது ஏய் என்னையா பொம்பளைக்காக அந்த ஆள் எந்த இதுக்கும் மாறுவாரு அப்படின்றீல ஆமா அப்படி தெரியலையே அண்ணன் ஏன் பக்கத்து தானே இப்ப உங்கச்சி அது வெட்டு ஓட்டுன்னு தெரியும் ஏய் மரியாதையா பேசு மரியாதை கொடுத்து நீங்க மரியாதையா பேசுக்குங்க உங்களை பத்தி உனக்கு தெரியாது என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது அட்டப்பு தெரிச்சு போயிரு உங்களுக்கு பொட்டி காணாம போயிரு 2 ஏத்துக்கும் உறுப்பு காணாம போயிரு நீங்க போட்டிருக்கிறது காணாம போயிரும் என்னைய பத்தி உனக்கு தெரியாது என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது அடிச்சு ஆப்பாயில் போட்டு நீங்க அடிச்சு ஆப்பாயில் போட்டதா ஆணில தொங்கோட்டு வந்துருவேன் அடிச்சு புட்ட வச்சு புடுவேன் நீ புட்டிச்சு புட்ட வச்சத நான் மொத்தமா கிளச்சு விட்டு வந்துருவேன் குடுக்குற குடுல குன்ன குடிக்க அண்ணன் காவடி எடுக்கணும் நீங்க அண்ணன் காவடி எடுக்க உங்களாட்டி உங்க கையில புளியங்கம்ப கொடுத்து புட்டு அதை நான் தூக்கிட்டு போயிருவேன் அடிக்கிற அடியில கிண்ணி நெரிச்சு போயிரு உங்களுக்கு உங்க அட்டப்பு கிண்ணம்லாம் காணாம போயிரும் பரட்ன அடிச்சுனா பாவாடை தூக்கிட்டு 15 கிலோ நான் குட்டுக்கற குடில உங்க டவுசர் எல்லாம் தார நான் கிழிஞ்சிரும் பாத்துக்குங்க கிழிஞ்சா அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு போ என்ன இதுக்கு அவன் பப்புளுக்கான பேச ஆரம்பிச்சு உன் ஜட்டு கிழிஞ்சு போயிடும் சும்மா இருத்தியா நான் பேசுறேன்டா அத புடிச்சு அமுக்குறதுக்கு தான் லைக் அண்ணே சட்டியே போடுறது இல்லை அதே போய் அந்த அப்புறம் உனக்கு தெரியும் இல்லடே அங்க நாள் போடு சட்டி கடை கதை கேட்டேன் அது வேற சட்டி இங்க கல்மா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க நீங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க ஆடுவேன் நானும் ஆடுவேன் ஓடுவேன் நானும் ஓடுவேன் நான் உட்காருவேன் நானும் உட்காருவேன் நான் படுப்பேன் நான் படுப்பேன் நீ படுப்பியா நானும் படுத்து உருண்டு ஆடுவேன்னு சொல்ல வந்தேன் போட்டிக்கு படுப்பேன் நானும் போட்டிக்கு அப்படியா போட்டியா ஆள் கிடைக்கலனே தம்பி ஆள் கிடைக்கலனே கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு போட்டியா ஆள் கிடைக்கலனே ஐயா ஆட்டத்துல போட்டியா அப்ப ஆமாண்ணே போட்டி தானே போட்டி ஆனா மைக் செட்டுக்காரனே நீ லைட் ஆஃப் பண்ணி போடுனே காலைல 500 ரூபா உனக்கு சேர்த்து தரேன் நீ படுமா பழுப்பு தெரிச்சிரும் டேய் படுக்கறவங்க படு முத நீங்க படுங்க நான் ஓவரா பேசிக்கிட்டு நீங்க வச்ச ஆத்தாடி ஆத்தா நாரே ஓட்ட வாங்கி பத்தல ஊரல ஓட்ட மாட்டேன் எங்க போற மாதிரியாத்த ஏம்ட்டி யாராத்த நான் அங்க வர சுப்பு பண்ணி ஐசா வாங்கி சப்பு பனமரத்துல பாம்பு தலையில தேய்க்கிறது சாம்பு எண்ணெயை பிடிச்சு என்னடா சொல்ற என்ன சொல்ற ஊருக்கு போமா இவ்வளவு பேசுறீல நீ சரியான பொம்பளை நான் கேக்குற கேள்விக்கு விளக்கம் சொல்லி எங்க சொல்லுங்க பாப்போம் உனக்கு எனக்கு போட்டி சரி இந்த போட்டியில் நான் ஜெயிச்சு நீ தோத்து போயிட்டா நீ எனக்கு கொண்டாட்டி இல்லனா அதே நீ ஜெயிச்சு நான் தோத்துட்டேன்னு வச்சுக்க நான் உனக்கு புருஷன் 2 ஒண்ணுதான் 2 ஒண்ணுதானா ஆமா போட்டியை நீ சொல்றியா இல்ல நான் சொல்றேனா அப்ப நான் போட்டியை நீங்களே சொல்லுங்க பாப்போம் உப்புமா எதுல பண்ணுவாங்க உப்புமா ரவையில பண்ணுவாங்க மசாலா பண்ணுவாங்க அதுல பண்ணா நல்லா இருக்காது மாதிரி ரவையில பண்றாங்களா பகல்ல பண்றாங்களா உன்னை கேட்டேன் சரி உப்புமா எதுல பண்ணுவாங்கன்னா சட்டியில தான் பண்ணுவாங்க இல்லங்க ரவையில தாங்க பண்ணுவாங்க வேட்டி எந்த இடத்துல கட்டுவாங்க வேட்டியை இடுப்புல கட்டுவாங்க இல்ல அவங்க இடத்துல தான் கட்டுவாங்க இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா இட்லிக்கு தேவை சட்னி இல்ல அரிசியும் உளுந்தும் தான் தேவை அரிசியும் உளுந்தையும் போட்டு ஆட்டினா என்ன வரும் மாவு வரும் இல்ல கொல கொலன்னு வெள்ளையா வரும் அதுக்கு ஏன் தூக்கி பிடிக்கிற உண்மையா ஆமாண்ணே பெண்கள் குளிக்கும் போது எண்ணெய் ஓட்டு குளிச்சா நல்லது குளிக்கும் போது சோப்பு போட்டு குளிச்சா நல்லது மசரு ஓட்டு குளிக்கணும் அதையும் போட்டு குளிக்கணும் நல்லது இல்ல சோப்பு சீயக்கா ஷாம்பு இதெல்லாம் போட்டு குளிச்சா நல்லது இல்ல தாப்பா போட்டு குளிச்சாத்தே நல்லது ஐயே அங்க உட்காந்துருக்க மாதிரி பொன்னம்பளை மாதிரி பாரு உட்காந்து வேடிக்கை வீட்டுக்கு போயிருவியா சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்
ஒரு பொருள் வாங்கினா சூப்பரா இருந்துச்சுன்னா அது கூடவே இலவசமா கொடுக்கறது ஆப்பருங்க. அதே கிடையாது. உன்னை தாலியை கட்டி கூட்டு போனா சூப்பர். கூடவே உன் தங்கச்சியை கூட்டு போனா அதே எனக்கு தான் தங்கச்சியே இல்லையே. அப்ப உங்க அக்காவை கூட்டு போயிருவோம். எனக்கு தான் அக்காவே இல்லையே. எங்க அம்மாவை கூட்டு போயிருவோம். எனக்கு எங்க அம்மாவும் இல்ல. என்ன மசருக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ண அப்படியே போயிரு. ஆமா நீ வேற. ஏயா பொம்பளை வீட்டுல கல்யாணம் பண்ணாங்கன்னா கிட்டியா அடிக்கிறது. அடிச்சுக்கிட்டு இருங்கங்கறேன். பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? பெண்களுக்கு ஓயாத வேலை அடிக்கடி வேலை பார்க்கறது. என்ன சாப்பிடுற வேலையா? அட இல்லங்க வீட்டு வேலையை சொல்றேங்க. அதாம்மா கிடையாது. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? என்ன வேலை? பிள்ளை பக்கிற வேலை அப்படின்னு சொல்ல மாட்டேன். சரி. பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்பை இழுத்து மூடக்கூடிய வேலை. ஒரு மாடு 5 மாசம், இன்னொரு மாடு 10 மாசம். எது முன்னால கண்டுபிடி போடும்? 10 மாசத்துக்குள்ளது இல்ல, எல்லா மாடுமே பின்னாலதான் போடும். மாட்டுக்கு என்ன ஓட்ட பால் கறக்கும்? மாட்டுக்கு வைக்கலு புல்லு இதெல்லாம் போட்ட பால் கறக்கும். சரி. மாடு கண்ணுக்குட்டி போட்டாதான் பால் கறக்கும். இல்லாட்டா 10 படி மூத்தரம் தான் கறக்கும். சரி, உங்க அறிவுக்கு நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஆண் கழுதைக்கு மொத்தம் எத்தனை கால்? 4 கால். அதே கிடையாது. ஆண் கழுதைக்கு மொத்தம் 4.5 கால். எப்படி சொல்றீங்க? 1/2 கால் எங்க வந்துச்சு? நடுவில் ஒரு மூர்த்த காலத்தை போய் பாரு. நான் எதுக்கு காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்குது? அதுக்கு அவசரம், அதனால அடிக்குது. அதே கிடையாது. நின்னுகிட்டு அடிச்சா வாய்க்கு வந்துடும். அதே காலை தூக்கிட்டு அடி நொர தள்ளிரும். ஆமா உனக்கு தானே. சொன்னையா? யாரு என்ன தெரியாம பேசிட்டு இருக்க? யாருங்க நீங்க? நான் பெரிய டாக்டர்மா. சார் வணக்கம் சார். இது வரைக்கும் நான் 100 பொம்பளைய போட்டிருக்கேன். என்னது பார்த்தா தெரியுது. ஊசி ஓட்டிருக்குமா? தெளிவா சொல்லணும். நான் போட்ட பொம்பளை பூரா முன்னுக்கு வந்துருச்சு. சரி. நோய் குணப்பட்டு முன்னுக்கு வந்துருச்சு. இப்போ உன்னை நான் போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சார் போடுறதே போடுறீங்க, நல்லா தெளிவா போட்டு விடுங்க. நான் போடுற, நீ கத்தாம இரு. நான் கத்தாம இருக்கிற மாதிரி நீங்க போடுறது சரியா போட்டா நான் கத்தாம இருப்பேன். அப்ப வாயில துணி வச்சு கத்துனேன்னா வாயில துணி வச்சு குத்துவேன். என்னையா சொல்ற? நான் ஊசி ஓடுறதுல பெரிய ஆள்மான. இது வரைக்கும் 100 பொம்பளை போட்டுருக்கீங்க சொன்னல. சரி. கொரோனா ஊசி ஓட்டுக்கிட்டு இருக்கேன். கொரோனா ஊசியா? நான் பெரிய படிப்புலாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னென்ன படிப்பு சார்? நீ விரல விடுறியா? நான் விட ரெடி. எண்ணிக்கையில அதுதாங்க எண்ணிக்கையில தாங்க சொல்ல வரேன். சோறுங்கிற கையை வச்சுக்கிட்டு நீ வேற எண்ணிக்கையில சொல்றேன் கேட்டுக்க. பிஆர்சி, எம்பிடிசி, என்என்எல், பிஎல்எஸ், பிஆர்பி, இதெல்லாம் எங்க போய் இதெல்லாம் என்ன படிப்பு சார்? இந்த பஸ் எல்லாம் ஏறி போய் படிச்சேன். பஸ் எல்லாம் ஏறி போய் படிச்சீங்களா? என்னை பாராட்டி நாளைக்கு அமெரிக்காவில் பட்டம் தராங்க. என்ன பட்டம்? இலிச்சா பட்டம். பார்த்தாலே தெரியும். கிளாஸ்லயே பெரிய கிளாஸ். என்ன கிளாஸ்? சர்பத்து கிளாஸ். ஏன் டீ கிளாஸ் இல்லையா? கேளுமா, உன்னை நான் செக்ஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். என்ன சொல்ற? செக்கப் பண்ணலாம் நினைக்கிறேன். என்ன செக்கப்? இந்த டாக்டர் பாக்குறதுக்கு முன்னால முத கம்பு ஊண்டுறா. கம்பு ஊண்டுறாரா? அவர் கம்பு நல்லா ஊண்டுவாரா? நீ போய் பாரு. ஊண்டுமா? ஏற்கனவே 3 கம்பு ஒடிச்சு வச்சிருக்கேன். கேளுமா சார், கமெண்ட் சார், இந்த பிள்ளை கிளீன் பண்ணி அனுப்பிவிடுங்க. என்ன அட்ரஸ்? அட்ரஸ் ஓடியாமா. பேர் என்ன? பேர் என்னமா? என் பேராங்க. உங்க பேரு? காட்ராணி. காட்ராணியா? என் பேர் குத்துராசா சார். என் பேர் காட்ராசா. அமுக்குராசாவா? அமுக்குராஜா. சொல்லுமா. காட்ராணியா? காட்ராணி. உனக்கு எத்தனை? காட்ராணி. உனக்கு வயசு எத்தனைமா? எத்தனை? புருஷனையா? 7 அடிச்சு 8 நிக்குது. 7 அடிச்சு 8 இல்லையா? 2 தான் தெரியுது. சரி, உன் ஊரு? என் ஊர் இழுத்தடிச்சாம்பட்டி. இழுத்தடிச்சாம்பட்டியாம. நம்ம சருகனி பக்கத்துல சொருகுனி. சொருகுனியா? சரி. வயசு வந்துட்டியா? ஒரு ஆளு இன்ஸ்டா ஐடியெல்லாம் கேக்குது. வயசு வந்துட்டியா? வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்தே வரலையா? வயசு வராட்டா குச்சி எடுத்து குத்து. வயசுக்கு வர்றதுக்கு அடப்பு இருக்கு கையில் இருக்குல்ல. உன் பேர் காட்ராணியா? என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? குத்துராசா. குத்துராசா. காட்ராணி. குத்துராசா. காட்டினா தானே குத்த முடியும். நீங்க குத்துனா தானே நான் காட்ட முடியும். அப்ப குத்திடுவா. நீங்க காட்டுங்க. சரிங்க வா. டாக்டர்கிட்ட வைக்கிற எதையும் மறைக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் ஓப்பன் நான் உடச்சி பேசணும். ஓகே. உனக்கு இழுத்து விட தெரியுமா? நல்லா இழுத்து விடுவேன். என்ன இல்லைம்மா, மூச்சுமா. தெளிவா சொல்லு. மேலே பிடிச்சி இழுக்கும்போது கீழே திறக்கணும். மேலே பிடிச்சி இழுத்தா கீழே திறக்குமா? எப்படி பாரு. ஐயே, வா கிட்டத்துல வா. இழு பாப்போம். மூச்சு மூச்சு. டாக்டர் மூச்சு. டாக்டர் என்னப்பா? காதுல வைங்க. அதான சத்தமே கேட்கலன்னு நினைச்சேன். காதுல மாறு. அவர் பார்த்து சொல்றாருல, நீ எதிர்த்தாப்புலதான் நிக்கிற. நான் தான் ஓட்ட தெரியாம வச்சிருக்கல, நீ ஓட்டையில பிடிச்சு விடுறதா இல்லையா? டாக்டர், நீங்க வந்து பணம் கொடுத்து வந்த டாக்டர் நீங்க. ஆமா. நீங்க எக்ஸாம் எழுதி வரல. ஆமா. பெரிய பெரிய அதிகாரிகள் பார்த்து பெரிய நீ ஏகப்பட்ட டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்க. மூச்சு மூச்சு. பின்னால திரும்ப. ஓ, நான் அப்பவே சொன்னேன். என்னது? சரியான குசுகோழி முட்டையா இருப்பாரு. 3 முட்டையை திங்காதுன்னு சொன்னா கேட்டியா?
விரத சாப்பாடுல அருமையான சாப்பாடு போட்டாங்க. எனக்கு மட்டும் முட்டை 6 முட்டை பெசலா வந்துச்சு. உனக்கு பயங்கரமா நோய் பாய்ச்சிருக்கு. என்ன நோய்? ஊருக்கு பண்ணி நான் கைகால்லாம் பின்னால் நடமாடிய வருமே, கையில சோறு அள்ளா வாயா. ஆமா அண்ணல்ல ஒண்ணுக்கு நான் நொறறியா போறேன். ஆமாங்க. எனக்கு வந்திருக்க சிக்கன் துணியா வந்திருக்கு. என்னது உடனே சிக்கன் டெஸ்ட் எடுக்கணும். என்ன டெஸ்ட்? என்ன டெஸ்ட்? யூரின் டெஸ்ட். வாட்டுக்கு எடுத்து அது நம்ம யூரினை பிடிச்சி எனக்கு ஒரு அசிஸ்டன்ட்க்கு அவன் கொடு. சரி. அவன் குடிச்சு பார்த்து சொல்லுவான் உப்பு இருக்கா சக்கரை இருக்கா. சரி. லேப்புக்கெல்லாம் கொடுத்தா 4 நாளைக்கு போடுவாங்க. இவன் குடிப்பேன் உப்புன்னு வச்சுக்க அடிஞ்சு துப்பிடுறியா சக்கரைன்னா என்ன செய்யற வியாபாரம் பார்க்கறாங்க. பாப்பா ஓட்ட வண்டி இழந்த பிள்ளாய் இழந்த பிள்ளாய் இழந்த பிள்ளாய் இது சக்க சவந்த பழம் இது தென்னாக இனிக்கும் பழம் எல்லாரும் வாங்க பழம் அடக்கல்ல கிட்ட பறந்த பழம் ஊரகனுக்கு வாங்கலையே எழுத பழம் ஊரகனுக்கு வாங்கலையே எழுத பழம் பட்டிக்கனுக்கு வாங்கலையே எழுத பழம் அம்மா புட்டிக்கனுக்கு வாங்கலையே எழுத பழம் எத்தனைய பேத்துக்கிட்ட எழுத பழம் பாத்தியா இத்தனை முறை எழுத போல நீ இப்ப பாத்தியா கேக்க எனக்கு வா மாமா ஏ மாமா அட இறந்த பழம் இறந்த பழம் இறந்த பழம் இறந்த பழம் இறந்த பழம் என்னங்க ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட்ல வியாபாரம் பாத்தியா. ஆமாங்க தம்பி. கூவி அந்த பிள்ளை இழந்துருச்சான்டா. தெரியலடா. உனக்கு தெரியாமையா தம்பி இதுமா நான் குத்தகைக்கு எடுத்து. ஐயோ இது வந்து எனக்கு தங்கச்சி எனக்கு. தங்கச்சி எதை வியாபாரத்துக்கு விட்டு பாக்குறியா நீ? அப்படி இல்ல பின்பட்டு வாங்கி பண்ண. வண்டி ரோட்ல ஓட்டுமுனே பாத்துக்குருவான். ஓகே. கையளவு புஞ்சைக்குள்ள கையளவு புஞ்சைக்குள்ள பொந்துக்குள்ளமா கணக்கில்லாத தென்னை மரம் கணக்கில்லாத தென்னை மரம் தென்னை மரம் காட்டுக்குள்ள தென்னை மரம் தோப்புக்குள்ள நான் பூட்ட போறேன் கலப்ப பூட்ட போற கலப்ப இன்னைக்கு துத்தாக்குடியில இருக்கக்கூடிய ஐயனார வேண்டிக்கிட்டு சரி இன்னைக்கு ஓட்ட போறேன் என் பொழப்ப இந்த பிள்ளை வச்சு நீயே ஓட்டிக்கடா அண்ணே அருணே டேனியல் ஒட்டியாருக்கு கொஞ்சம் வருத்தமா அருண்குமார் அடிக்கிற அடியில தார தப்படலாம் கிழிஞ்சு தொங்கனே கிளிதான் இல்லையான்னு ஆகட்டா என்று சொல்லி ஆட்டு தலையாட்டு அப்பா இன்னும் ஒட்டி ஆடிய சரி நீயே சொல்லிட்ட கிடைச்ச அதாவது கிடைக்கிறத பயன்படுத்திக்க. அப்படியாண்ணே? ஒரு சில பேர் கிடைக்கலன்னு வருத்தப்படுறான். கிடைக்கும்போது பயன்படுத்திக்க. இப்பதானே நானா வந்து எப்படி தெரியுமா நமக்கு இன்னைக்கு ஜென்மத்தில் கிடைக்காது. அதெல்லாம் தெரியும்னா பெட்டி அமுக்கிறது வந்திருக்கல என்ன புலப்படாது. காட்டு ரோசா காட்டு ரோசா பாசமுள்ள காட்டு ரோசா குத்துராண்டி அறிவு ரசா அடி அங்கே இடி முழங்குது கருப்பு சாமி ஐய நாடு இடி முழங்குது அங்கே இடி முழங்குது கருப்பு சாமி கொண்டப்பட்டு அவன் போட்டு முழங்குது கருப்பு சாமி
நான் சொல்லும்போது போகுதா இல்லப்பா உன் தொழிலுடைய சந்தோஷம் போயிட்டு இருக்கா? கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்குண்ணே. ஆமா, அடுத்து எதிர்பார்க்கிறேன். அப்படியாண்ணே? கொஞ்சம் நல்ல குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட தமிழ் 5 வயசு சின்ன புள்ள உனக்கு அச்சமான ஆளு ஆளு இவ கம்பெனி கொடுத்து ஆடு. ஊரே திரண்டு இருக்கு, ஊரே திரண்டு இருக்கு, ஒற்றுமையாயிருச்சு புள்ள, ஒற்றுமையாயிடுத்து, நாடு திரண்டு இருச்சு நம்ம கட்டளை இன்னைக்கு நாட்டுப்புற பாட்டு கேளு எனக்கு இருக்கிற ஆர்வம் கூட உனக்கு இல்லையடா. என்னடா 2 வெட்டி பேர் நம்ம 2 பேரும் மோதி கிடக்குற இந்த பிள்ளை செவனே கிடக்கு. உங்களுக்கு கிளம்புதே இல்லையா? அவரு கிளம்பிருச்சு. ஒரு விஷயம் தெரியுமா? அதை பத்தி கவலை இல்லடா. அதுக்கு அப்படியா நெடுந்தூரம் போக வேணாம், நெடுந்தூரம் போக வேணாம், வாய் வழியா வந்துருச்சு. அந்த புள்ள அடிச்சடியில உனக்கு வாய் மொத்தம் 2 பேரும் கொலை கேஸ்ல உள்ள வைக்க போற. ஆமா அங்க கிளம்பிருச்சு. அதான் அதனால எப்ப பண்ணுமா? தப்பு இல்ல. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டிய ராசக்களிலே பத்து பச்சை ராசாத்தி, ஊர்கோளம் ஊருக்குள்ள 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 வேருக்குள்ள தெருக்குள்ள தெருக்குள்ள மாலத்தோடு லாக்கு குதிரையிலே
ஐயோ இந்த பப்போல்காரர் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏண்டா இந்த பிள்ளை ஏத்துறானா அவனை போய் ஏத்துற அவன் ஏண்டா நல்ல வேலை அவன் அப்புறானிடா. அட இல்லங்க ஆர்வ கோளாறு ஒன்றும் தெரியாத நாங்க ஒன்றும் தெரியாம கூட்டு வந்துட்டு நாங்க வர்ற இம்சை. அருண்குமார் நல்ல வேலைக்கு அவனை கூட குத்துறியாடா பாவமா இருக்குடா. என்னங்க நீ ரொம்ப நல்லாவே ஆடுற. நீங்கள் நல்லாவே ஆடுறீங்க. லவ் பண்ணலாமா? லவ் அப்படின்னா என்னங்க நெசமா தெரியாது. கருப்பா கட்டையா குட்டையா இவ்வளவு நீளத்துல இருக்கும். சரி எப்பா தம்பி என்ன இந்த தண்ணியை கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். தண்ணியை கொடுத்து கரெக்ட் பண்றாங்களா? அப்புறம் பாரு சொன்ன உடனே அந்த உடனே கொடுக்குறாரு. இல்ல அந்த பிள்ளை கிண்ணியை கொடுத்துருக்கு. சரி அப்படிதான் அப்படி இல்லை அந்த இப்படி இல்லை அந்த பிள்ளை தண்ணி கொண்டு வரும்போது கிண்ணி. ஆமா என்னங்க கிட்டவா கிட்ட வந்தா கட்டிப்படி இப்படி எல்லாம் கட்டுப்பா பேசுனா எனக்கு வராது. கட்டி பிடிச்சது காதல் வரும். கட்டி பிடிச்சதே வருமா? தம்பி பெண்கள்கிட்ட மென்மையா பேசு. எப்படின்னு செல்லம் என்னடா நல்லா இருக்கியாடா அப்படின்னு பேசுனா பெண்களுக்கு மூடு வரும். என்னம்மா மூடு வரணும்னா என்ன செய்யணும்? மூளையில போய் உட்காந்துருங்க எல்லாம். மூளையில உட்காருறியா? மூளையில என்ன சொல்லல உங்களை சொல்றியா? இல்லம்மா கவட்ரான் கட்டோட மாத்திரை போட்டுக்க. யார பத்தி என்ன வார்த்தை சொன்னீங்க? கட்டிப்பிடி. எப்படா என்ன ஊர் ஆயத்தோட மாத்திடுற தயிர் சாதம் மாதிரி நீ ஒரு முடிவா தாண்டா இருக்க. அவன் இன்னைக்கு நாடகத்துக்கு எடுத்துக்கிட்டு போக போறேன். கும்பாசி போய் தண்ணி ஊற்ற போறேன். யாரு அங்க வாரு கட்டிப்பிடின்னு இருக்கான். அவர் சொல்லிட்டு அவருக்கு கிளம்பிருச்சுங்க. என்னங்க மைக் செட்டுக்காரனே தம்பி மைக் செட்டுக்காரனே கேட்குற கேளுக்கு பதில் சொல்லு. அதுக்கு ஏன் என்ன பிடிச்சி தடவுங்க? என்ன உன் பிரச்சனை சொல்லு. நல்லா இருக்கியா? இவ்வளோ நேரம் கேட்காத விஷயம் இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சோன்னு நல்லா இருக்க மயிரை பிடுங்குற கத்துப்பு மோசம் ஏத்தாத நீ. இப்பத்தே அந்த பிள்ளை சரியா ஒத்துக்கிட்டு வருது. நீ என்னடா கிளச்சேப்பா இந்த நேரத்தை சொன்னா யாருமே கோபுறீங்களா? என்ன காரணம்? என்ன நீ செஞ்சு வார அப்பத்தே உனக்கு தெரியும். யாராச்சும் கல்ல விட்டு எரிய இல்லையே அந்த பாக்கியம் எனக்கும் இல்லை. பாக்கியம் இல்லையா? பாக்கியம் இல்லை. அப்படி ஒரு பிள்ளையவா பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்லைங்க அந்த இல்லை அந்த இடத்துக்கு போகல. அந்த இடத்துக்கு போகல பண்ணுங்க. எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வச்சிருக்கு. ஓகே தேங்க்யூ. உள்ள கையை விடு. ஏண்டா தம்பி தம்பி அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மாவும் போய் சேர்ந்துட்டா உடனேட்டு பத்த 3 மாதத்துக்கு முன்னால் போனார். இனிமேல் கேட்க மாட்டேன் இந்த வார்த்தையை. இனிமேல் இந்த வார்த்தையை கேட்காத அப்பா இல்லை. சரி ஆமாம் தேங்க்யூ. ஏம்மா நீ யாரையும் லவ் பண்ணியிருக்கியா? இல்லைங்க ஒரு ஏம்மா போன மாதம் யாரையும் லவ் பண்ண சொன்னியம்மா? உங்க அப்பத்தாங்க. அப்பத்தாவா? ஏன்னா உங்க அப்பத்தா போய் சேரல. என்ன அவ சேர்ந்துட்டா அப்புறம் எப்படி இன்னும் சேரல. இது வேற அப்பத்தாவா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா நீ கனவுன்ற பிறகு நம்மளுக்கு அருணன் நாளைக்கு காலையில் காசு தம்பி ஏன் கோபப்படுற? ஆனால் இனிமேல் இடையூறுக்கு வர மாட்டேன். உனக்கு 500 ரூபா சேர்த்தாரு. உண்மை அப்படிதான் சொல்லுவேன். 1000 ரூபா கொடு. அப்படியா அண்ணே? தம்பி அவளெல்லாம் கொடுக்க முடியாது. 300 ரூபா கொடு. 3 ஒம்பளை நான் அனுப்பிடுறேன். ஏன்னு கேண்ணே இந்த 100 நாள் வேலை அட்டை வாங்கி 95 வயசு கிளம்பி வீட்டில் கிடக்கு. போய் நீ எடுத்துக்க. அது போய் சேர மாட்டேன். அதுக்கப்புறம் உன்ட்ட அனுப்பிடலாம்னு இருக்கேன். சரி அனுபவி நல்லா அனுபவி. ஆனா கடைசியில் அனுபவி நீ இப்படி நினைச்சு ஏங்கி உன் கையை அப்படித்தான் போ. பேசாம மைக் செட் அண்ணே தானே மைக் செட் லைட் ஆஃப் பண்ணி போடணும் காலைல. அதனால எப்படி பண்ண தெரியுமா? எப்படி சிலையில வீடு கட்டவா? சரி சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க பாவாடையில் கக்கூஸ் கட்டுவா. அப்படி இல்லைண்ணே பாட்டு. தம்பி ஒழுக்கம் அருண் வரும்போது டிசிப்ளின் வேணும். ஓகே மை ஓகே உங்க டிசிப்ளின் ஓகே மை டாடி. சேலையில வீடு கட்ட ஓகே மை பிரதர். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே சேலையில வீடு கட்டவா சேர்ந்து நீ நானும் சேர்ந்தெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இல்லை. இந்த பிள்ளை நீங்க 2 பேரும் சேர்ந்த மண்ணு வீடு கூட கட்ட மாட்டீங்க. குயில் என்ன குயிலு அது நீதான் குயிலு. குயில் என்ன குயிலு நீதான் குயிலு. அழகன்னு அழகு அது இவள் தான் அழகு. நேத்து இப்படிதான் பாடுனேன். குயிலே ஆடாலோ காமத்து குயிலு பாட்டிலே குயில் குயிலு அது நீதான் குயிலு அது நீதான் அழகு. ஆடாலோ கிராமத்து குயிலு பாட்டிலே
புள்ள நினைத்தது எல்லாமே நடக்கணும் மெல்ல மனசுல நான் இருப்பது நெசந்தான் புள்ள நினைத்தது எல்லாமே நடக்கணும் மெல்ல குயிலே குயிலே நீதான் குயிலே மயிலென மயிலே நீதான் மயிலே கீழப்பட்டு உடச்சிடாதா தட்டு தட்டு தாவு அந்த தந்த கால கொடுத்து தன்னுக்கு நீ திருத்தா நெஞ்சு பூர நினப்பு தட்டு தட்டு தாவு அந்த தந்த கால கொடுத்து தன்னுக்கு நீ திருத்தா நெஞ்சு பூர நினப்பு மனசுல நான் இருப்பது நெசந்தான் புள்ள நீ நினைத்தது எல்லாமே நடக்கணும் மெல்ல மனசுல நான் இருப்பது நெசந்தான் புள்ள நீ நினைத்தது எல்லாமே நடக்கணும் மெல்ல குயில் குயில் ஆடி உனக்கு குயில் அழகன் அழகு அவன் தான் அழகு பள்ளிக்கூடம் போகும்போது துணையாய் கிடப்பேன் பள்ளியிறகாக புத்தகத்தின் நடுவினில் கிடப்பேன் மழையில நனையும் போது உடையாய் வருவேன் பூங்களையும் அள்ளி முடி கிட்டாக இருப்பேன் மனசுல நான் இருப்பது நெசந்தான் நினைத்ததே எல்லாமே நடக்கணும் இல்லை மனசுல நான் இருப்பது நெசந்தான் நினைத்ததே எல்லாமே நடக்கணும் இல்லை குயிலென்ன குயிலு அட நீதான் குயிலு மயிலென்ன மயிலு நீதான் மயிலு என்னோட உசுறு குயிலென்ன குயிலு அட நீதான் குயிலு குயிலு குயிலென்ன குயிலு அட நீ அடப்பு தொடப்பா இருக்குவேன் ஏப்பா நான் கேட்குறேன் என்னப்பா ஒரே கருவாட்டு வாடகை அடிக்குது ஆர்த்தி அவனே போன உள்ளே வர சொல்கிறாரப்பா ஏங்க அண்ணே அவன் போயிட்டானே போனா போயிட்டு அவன் போனா ஆமாம் பொண்ணோட போத்த விட மாட்டேன் ஹலோ இங்கு டான்ஸாக நடிக்கும் ஆர்த்தி அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. அம்மா தங்கச்சி வாடா 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 ஆயா வாடா நான் மாமாட்ட பொண்ணோட வாங்கிக்க இனிமேல் நல்லா இருப்பேன். அவருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு நல்லா இருப்பேன். எனக்கு பொன்னாடை போத்திய ஊர் பொதுமக்கெல்லாம் டான்ஸர்கார பிள்ளை. ஒரு விஷயம் நம்மளை நம்பி வந்து அவளை கேவலப்படுத்தக்கூடாது. யாருன்னு சொன்னா டான்ஸுக்கார பிள்ளைன்னு தானே சொன்னேன். அதனால எப்படின்னா இப்போ போனா போயிட்டு போறானே 2000 குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நீர்மல் என்பது யாது அடிய நம்பலாம் ஆனால் அந்த அவனி போட்ட பிள்ளைகளை மட்டும் நம்பக்கூடாதுன்னு நம்பக்கூடாது. பாடப்பாவையெல்லாம் தாடிக்கு சொந்த கண்ணாக்கி வீதியில் அலையோட்ட வாடு போயிடுவா. 10 மாசம் சுமந்து பெற்ற தாயை நம்புங்கள் என்பதை எடுத்து கூறி ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடியவள் தாய். ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாய் தன்னுடைய கணவன் இறந்து போனால் தன்னுடைய மகனை படிக்க வச்சு பெரிய தன்னுடைய நிலங்களை பூரா விட்டு படிக்க வைக்கிறா. மயம் படிச்ச பெரிய பணக்கார டாக்டர் ஆயிரா. நான் மெத்த மயனே டாக்டர் ஆயிக்கா அது கட்டி பிடிக்கும் போது 10 படிச்ச பெரிய டாக்டர் என் பக்கத்தில் இருக்கா. அவர் கண்ணு தெரியாத கூட்டுத்தாருடைய அம்மா சொல்றக்கு அசிங்கமா இருக்குடி, வீட்டை விட்டு வெளியே போன தலைமையை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறா. இந்த தாயாப்பட்டவ அழுதுகிட்டே போய் சாக்கூடிய நேரத்தில் ஊர் முக்கியஸ்வரை கூப்பிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்தாளா. நான் இறந்துட்டேன்னா என்னுடைய பிரேதத்தில் கடிதத்தை வச்சு எரிச்சிருங்க, ஒருவேளை நல்லடக்க செய்யறனுடைய மகன் வந்தான்னா அவன் இந்த கடிதத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி எழுதியிருந்தாளாம். அந்த கடிதத்தில் என்ன எழுதுனா, அப்ப மகனே கண்ணு தெரியாத குருட்டு தாய், கண்ணு தெரியாத குருட்டு தாய்ன்னு சொல்லித்தானே ஒரு நம்ம அனுப்புனேன். ஏன் கண்ணு குருளானதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா? நீ சின்ன வயசுல விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது படாத பொருள் பட்டு உன்னுடைய கண் வென்று அழிஞ்சு போச்சு. டாக்டர் ஐயா சொன்னாங்க நீ பெத்தமையை குருடனா போறேன்னு சொன்னாங்க. இந்த பெத்த மனசு கேட்கலையா? நான் பெத்தமையை குருடனா போறதுக்கு என் மனசு கேட்கல.
அதனால என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் கண்ணை பிடிங்க உனக்கு நான் வச்சேன்டா. அதனால என் கண்ணு குருடன் சொல்லி உண்மை எழுதியிருந்தாலாம். இதை படித்து பார்த்த மைனாப்பட்டவன் அழுது புரண்டானா. இதை ஏன் நான் உங்களுக்கு சொன்னா, நீங்கள் உண்மையான ஆம்பளையாக, உண்மையான மனிதனாக, உண்மையான மகனாக இருந்தா யார் ஒருத்தன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறானோ அவனே உண்மையான ஆம்பளையாக, மனிதனாக, மகனாக இருக்க முடியும் என்பது எடுத்து கூறி அந்த அம்மாவை பாடி நாடகத்தின் முடிவு. நன்றி, வணக்கம். முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 நாள் தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து அம்மா மாறிலையோ அம்மா தோளுலையோ நாங்க ஏன அட்டியேன் காட்டிலையும் மேட்டிலையோ நித்தம் வேர்வை நித்தம் சுட்டேன். எனக்காக பாடுபட்ட சாமி, எனக்காக பாடுபட்ட சுவாமி, எனக்கு சாமி எளிதாயே சுவாமி. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைனா யாரு இல்லடா. தங்கம் கொண்ட பூமியே உன்னை தாங்கிக் கொண்ட சாமி சாமி. புத்தவள நினைச்சா அவன் உத்தமனே, அந்த உத்தமியே நினைச்ச அந்த உத்தமியே மறந்தா அவன் செத்தவனே தான். 10 மாதம் என்ன சுமந்த பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம துசுதும்பு சேராம, எறும்பு அண்டாம துசுதும்பு சேராம தொப்புள் போடு அடுத்த அம்மா. கண்ணுறக்கம் பாராம கண் தண்ணி உண்ணாம பாரு ஊட்டி வைத்த அம்மா. காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீர் சும்மா, காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீர் சும்மா. ஆக்காட்டி வெள்ள கொடுத்து அக்கங்க சொல்லி கொடுத்த அண்ணோட தோடு கொடுத்து நல்ல தோடு கொண்டு கொடுத்த ஆக்காட்டி வெள்ள கொடுத்து அக்கங்க சொல்லி கொடுத்த அண்ணோட தோடு கொடுத்து நல்ல தோடு கொண்டு கொடுத்த கரவட்டின் நடவு நட்டு கால் சட்டை கொடுத்த சீர்வாடு சேர்த்து வச்சு சீரட்டொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணாரம் அங்கமே பதறினுக்கு அம்மா. கொஞ்ச நேரம் காணாமல் நானே பதறிப்பு. அம்மா 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 அம்மா. கொஞ்ச நேரம் காணாரம் அங்கமே பதறினுக்கு காட்ட வந்து நான் படுத்த கதாயத்தை குடிக்க வைப்பேன். என் பிள்ளை கலைத்தருன்னு 8 ஊர் சொல்லி வைத்தேன். தாலிய விட்டு தாயை என்று வலிக்க வைத்தேன். உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மா. காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா, அந்த காலடி மண்ணுக்கு முன்னால அத்தனைய சும்மா. 10 மாதம் என்ன சுமந்த பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா.
வராது சும்மா. குடிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட குடிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனை வச்சு ஆயுசுக்கு தாங்கிக்கிட்ட அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கு தாங்கிக்கிட்ட பட்டதும் போதும் பாரு அம்மா 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 பட்டதும் போதும் பாரு பட்டு பட்டு தட்டுன உனக்கு பச்சை மூங்கில் விட்டே விட்டேன் ஆறார சொன்னவாய் அரிசி போட வச்சு பை கூடத்த சுமந்த என்ன போட ஓடத்தே வச்சு பாலூட்டி என்ன அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பதிமை சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன் பதிமை சும்மா 10 மாசம் என்ன சுமந்து வெத்து எடுத்த அம்மாவோ ஆராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ 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 ஆரிராரிரோ. அன்பார்ந்த குட்டாக்குடி கிராம பொதுமக்களே, 10 மாதம் என்னை சுமந்து பெத்தெடுத்த அம்மான பாடல ஒரு பெரிய பாட்டு தான். அந்த பாட்டை பாராட்டி செகிடியை சேர்ந்த பேர் என்ன, செகிடியை சேர்ந்த அரி அவர்கள் பவுனா நடிக்கும் அறிவுராஜா அவர்களுக்கு 100 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். துத்தாக்குடியை சேர்ந்த மேலக்குடியிருப்பு சேர்ந்த தென்னரசு அவர்கள் 100 ரூபாயும், துத்தாக்குடியை சேர்ந்த கீழக்குடிப்பு குமார் துத்தாக்குடி கீழக்குடிப்பை சேர்ந்த குமார் 100 ரூபாயும், 2 பேரும் சேர்ந்து 200 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருந்தகை இருக்கக்கூடிய துத்தாக்குடி கீழக்குடியிருப்பு மேலக்குடியிருப்பு செகிடியில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய நாடக கலைக்குழு சார்பாக தெரிவித்துக் கொண்டு, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே அன்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் எல்லா விதமான செல்வம் பெற்று இன்புற்று வாழ எல்லா வல்ல ஐயனார் சாமியும் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வத்தையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். துத்தாக்குடியைச் சேர்ந்த ராஜ் அண்ணா அவர்கள் சார்பாக அம்மாவுடைய பாடலை பாடியதற்காக 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி நிகழ்ந்த வணக்கம். தகப்பே இறந்து போயிறாரு, அம்மா மட்டும் இங்கே இருக்கா. மகன் சிங்கப்பூரில் இருக்கேன், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறேன், நீ ஏமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, வீடு நிலங்கர நகை நட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு வேணாம் உனக்கு சிங்கப்பூர் கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு பணமாக்கி கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டில் உட்கார சொல்லிட்டு இருமா உனக்கு டீ வாங்கிட்டு வரைஞ்சிட்டு போகிறான். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு. அது பையலை காணோம் சொன்னோன்னே, ஐயோ நான் பெத்த பிள்ளையை காணமே, 1 மணி நேரத்துக்கு முன்னால் என் பசி பொறுக்க மாட்டானே என் மையன் அப்படின்னு சொல்லி அலமோதுறாங்க. அங்கே போடிங் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் பார்த்துட்டு இந்த அம்மா அங்கிட்ட இங்கிட்ட அலமோது இந்த அம்மாவை பார்க்கும்போது சந்தேகமாக இருக்குன்னு வந்து கேட்குறாங்க, என்னம்மா பதறிக்கிட்டு இருக்கேன், என்ன யார் மணி என்ன விஷயம்? ஐயா நான் பெத்த ஒரே ஒரு பிள்ளைங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே பசி பொறுக்க மாட்டேன், டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், என் பிள்ளைய காணாமுங்க அப்படின்னு. அங்கே போடிங் பண்ணதில் பார்க்குறாரு, 4 மணி நேரத்துக்கு முன்னால் போன சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் மயனாப்பட்டம் ஏறி போயிட்டான். இந்த தாய் கல்லாயிட்டா, பித்தாயிட்டா, மயன் கல்லாகி ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டான். ஒரு மயன் ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டான்னு சொன்னோன்னே இந்த ஆத்தா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஏர்போர்ட்லேயே உட்காந்துட்டாலாம். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அங்கே அதிகாரியாகப்பட்டவர் கொண்டு அனாத ஆசிரமத்தில் சேர்த்தாராம். இந்த உலகத்திற்கு முதல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய இதே தாயின் தகப்பனும் தான்.
நீ தங்குவதற்கு அறை வைத்தவள் தான், கருவறை என்று சொல்லக்கூடியதை வைத்தவள், தன்னுடைய உடம்பில் ஒரு அறை வைத்தவள் தான் பெற்ற தாய். இந்த உலகத்திற்கு முதல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாயின் தகப்பனையும் பட்னி போட்டுட்டு நீ 1000 கோயிலுக்கு அன்னதானம் போட்டாலும் 10,000 கோயிலுக்கு பாத யாத்திரை நடந்தாலும் எந்த சாமியும் சுயேட்சம் செய்யாது. யார் ஒருத்தன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறானோ அவனே உண்மையான ஆம்பளையாகவும் மனிதனாகவும் மகனாகவும் இருக்க முடியும் என்பதை எடுத்து கூறி, தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்கள் என்பதை எடுத்து கூறி, வாய்ப்புக்கு நன்றி உரிய நமது துத்தாக்குடி கிராமத்தார்களுக்கு, இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கு நன்றி இழந்த வணக்கத்தை உரித்தாய்க்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் கல்லானா மணல் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் கல்லானாய் மன கல்லாய் போடு மனிதர்களாலே. கல்லவ கண்ணை இழந்தான், அதை கோவித்து தடுத்தவ சொல்ல இழந்தான். கொடுமை கல்லவ கண்ணை இழந்தான், அதை கோவித்து தடுத்தவ சொல்ல இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொண்ணை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொண்ணை இழந்தான். இங்கே எல்லோருக்கு நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கு நல்லவன் தன்னை இழந்தான். கடவுளே கல்லானாய் மன கல்லாய் போட மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுளே கல்லானாய் மன கல்லாய் போன மனிதர்களாலே. அதிசயம் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. அதிசயம் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் அதிகாரம், உண்மையை சொல்பவன் அதிகாரம். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுளே கல்லானாய் மன கல்லாய் போடு மனிதர்களாலே. கடவுளே கல்லானாய் மன கல்லாய் போடு மனிதர்களாலே. நன்றி நன்றி நன்றி.